அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியில் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகாரத்திற்காக வடக்கிலும் தெற்கிலும் இனவாதம் மீண்டும் தலைதூக்க ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. இந்திய ஒப்பந்த விவரங்கள் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர வலியுறுத்தல். துப்பாக்கி பிரயோகங்கள் குறித்து விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. சீரற்ற காலநிலை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலகம் முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம். மட்டக்களப்பு மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை இறையடி சேர்ந்தார். தொடர்வது முதன்மை செய்தி. அதிகாரத்திற்காக நாட்டில் மீண்டும் இனவாதம் தலைதூக்குவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதிகாரத்திற்காக வடக்கிலும் தெற்கிலும் இனவாதம் மீண்டும் தலைதூக்க ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற 16வது தேசிய போர் வீரர் நினைவு விழாவில் உரையாற்றிய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். போர் இயற்கையானது அல்ல, ஆனால் அது அதிகாரத்தை பெறுவதற்கும் சிலரின் அதிகாரத்தை பாதுகாப்பதற்கும் பலப்படுத்துவதற்கும் உருவாக்கப்பட்டது. தீவிரவாதத்தையோ அல்லது இனவெறியையோ ஒருபோதும் தூண்டாத பெற்றோரின் குழந்தைகள் சிலரின் அதிகார போராட்டங்களுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. போர் ஒரு பேரழிவு. அதனால் எந்த ஒரு போரும் எழாமல் தடுப்பதே அரசாங்கத்தின் பொறுப்பு. அமைதிக்காக அனைவரும் ஸ்திரமான உறுதியுடன் செயற்பட வேண்டும். போர் வெற்றிக்கு பிறகும் இலங்கை முழுமையான சுதந்திரத்தை பெறவில்லை என்பதுடன் இலங்கை பொருளாதார சுதந்திரத்தை இழந்த ஒரு நாடு. இறையாண்மை என்பது வெறும் வார்த்தை அல்ல. நாம் பொருளாதார மாற்றத்தை அடைய வேண்டும். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும். முழு சுதந்திரத்தை அனுபவிக்க குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அதிகாரத்திற்காக திருடர்களுடன் இணைய ஜனாதிபதி முற்படுகின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அதிகாரத்திற்காக திருடர்களுடனும் இணைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ඒකන ජනාධිපතිතුමා කිව්වනේ ඡන්ද කාලේ ස්වාධීන කණ්ඩායම් කියලා කියන්නේ හොරු කියලා. අන්න ඒ හොරු ටික ජනාධිපතිතුමා කැඳවලා තියෙනවා. කොළඹ නගර සභාවේ බලය පිහිටන්න ඒගොල්ලන්ගේ සහයෝගයක් ගන්න. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மேடைகளில் திருடர்களுடன் ஆட்சி அமைக்கப் போவதில்லை என ஜனாதிபதி கூக்குரலிட்டார். ஆனால் ஆட்சி அமைப்பதற்காக எதிர்க்கட்சியை சார்ந்த பலரின் உதவியை ஜனாதிபதி நாடி வருகிறார். இதற்காக தமது அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை களத்தில் ஜனாதிபதி இறக்கியுள்ளார். அதே நேரம் கொழும்பு நகரசபையின் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக வெற்றி பெற்ற சுயேட்சை குழு உறுப்பினர்களை ஜனாதிபதி செயலகத்திற்கு அழைத்து கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருகிறார். புதிய அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிப்பதற்காக பிரவேசித்த கட்சி இன்று என்ன செய்கிறது? பல வர்த்தக பிரமுகர்களை இத்தகைய செயற்பாடுகளுக்காக அரசாங்கம் ஈடுபடுத்துகின்றது. இது தவிர அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் உள்ளூராட்சி மன்றங்களுக்காக பிரவேசித்துள்ளவர்களையும் அவர்கள் சந்தித்துள்ளனர். வாக்களிக்க வேண்டாம் என கூறிய தரப்பினருடனே ஆட்சி அமைப்பதற்கான கலந்துரையாடல்களில் அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. අන්න ඒ හොරු ටික ජනාධිපතිතුමා කැඳවලා තියෙනවා. කොළඹ නගර සභාවේ බලය පිහිටන්න ඒගොල්ලන්ගේ සහයෝගයක් ගන්න. இந்திய ஒப்பந்த விவரங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இந்தியாவுடன் செய்து கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் மிகவும் பாரதூரமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இந்தியாவுடன் பல்வேறு ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டுள்ளது. எனினும் அவை குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. நாமும் இந்திய ஊடகங்கள் வாயிலாகவே விவரங்களை அறிந்து கொண்டோம். அவ்வாறு செய்து கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் மிகவும் பாரதூரமானது. அதாவது இரு நாடுகளிலும் ஆயுதங்கள் தயாரிப்பதற்கும் களஞ்சியப்படுத்துவதற்கும் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது இந்தியாவின் ஆயுதங்களை இலங்கையில் களஞ்சியப்படுத்தி வைக்கும் தேவை ஏற்படும் போது பயன்படுத்தும் வகையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்தியா சீனாவிற்கு எதிராக மேற்கொண்டு வரும் ராஜதந்திர ரீதியான நகர்வுகளில் இதுவும் ஒன்றாகும். இதனால் எமது நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆகவே இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் கரிசனை கொள்ள வேண்டும். அத்துடன் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் குறித்த விரிவான விவரங்களை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் என நான் கேட்டுக் கொள்கின்றேன். ආණ්ඩුවත් ලංකාවත් චීනට එරෙහිව ඒ තිබෙන කොට් සංවිධානයේ සමාජිකයෙක් බවට ඉබේම පත්වෙන කාරණයක් මේ සිද්ධ වෙමින් තිබෙන. ඒ නිසා අද වෙනකොට අපි දන්නවා විශේෂයෙන්ම நேபாளය, பாகிஸ்தானிய துப்பாக்கி பிரயோகங்கள் குறித்து விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெறும் துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் குறித்து விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அச்சேட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். போலீஸ் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் 46 துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் 31 சம்பவங்கள் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடையவையாகும். இவற்றுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் சுமார் 100 பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை அண்மைய நாட்களில் வீதி விபத்துகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பு காணப்படுகின்றது. அதனால் விபத்துகளை கட்டுப்படுத்துவதற்கு விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் 944 வீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் 1007 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் மதுபோதையில் வாகனத்தை செலுத்திய 26,613 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல் பாதுகாப்பற்ற வகையில் வாகனம் செலுத்திய 1377 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாரால் சட்டத்தை அமுல்படுத்துவதன் மூலமாக மாத்திரம் விபத்துக்களை தவிர்க்க முடியாது. ஆதலால் பொதுமக்கள் போக்குவரத்து சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். අපිට හැකියාව ලැබිලා තිබෙනවා. ඒ වගේම විශේෂයෙන්ම සඳහන් කළ යුතුයි පසුගිය දිනයකදී ගල්කිස්ස ප්‍රදේශයේ 19 හැවිරි තරුණයෙක්ට පසුපස හඹා ගොස් වෙඩිතබා ඝාතනය කිරීමේ සිදුවීමක් වාර්තා වුණා. එම සිදුවීම මේ சீரற்ற காலநிலை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று பிற்பகல் முதல் நாளை செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணி வரை அமுலில் இருக்கும் என கட்டட ஆராய்ச்சி நிலையம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் கொழும்பு, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு 1ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணத்தில் 17 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட மழை மற்றும் மின்னல் தாக்கத்தினால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 17 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். மழையினால் நெடுந்தீவு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட J3 கிராம சேவக பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கரவட்டி பிரதேச செயலக பிரிவில் J356 கிராம சேவக பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 மழையால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. சாவோச்சேரி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட J304 கிராம சேவக பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. J328 கிராம சேவக பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. J305 கிராம சேவக பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 மின்னல் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது என யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலகம் முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கல்மடு நகர் கிராமத்திற்கு செல்லும் வீதி மற்றும்
பாலத்தினை புனரமைத்து தருமாறு கோரி கல்மடு நகர் ரங்கன் குடியிருப்பு மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டாவளை பிரதேச செயலகம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ரங்கன் குடியிருப்பு மக்களுக்கு நிரந்தர வீதி வேண்டும், உடைக்கப்பட்ட பாலம் உடனடியாக திருத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியிருந்தனர். ரங்கன் குடியிருப்பு பகுதியிலே எமது கிராமங்களுக்கு வீதி நிரந்தர வீதி இல்லை என்று இன்றைக்கு கண்டாவளை பிரதேச செயலர் முன்பு நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் செய்து பிருந்தாகரன் ஐயாவை நேரடியாக சந்தித்தோம். அவர் அதற்கான நிரந்தர வீதியை இன்று எமது மக்களுக்கு முன்னால் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அது தவிர எமக்கு 7 வருடத்துக்கு முதல் எமது கிராமத்துக்கு ஒரு முக்கியமான பாலம், மக்கள் பள்ளிக்கூடங்களுக்கு விவசாய வீதியாக இருந்த பாலம் 7 வருடத்துக்கு முதல் உடைக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிஏயால். ஆர்டிஏ இதுவரையிலும் கணக்கெடுக்கவில்லை. அதுக்கு டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருந்தபோது அடிக்கல் வைத்த போது அப்படியே அந்த பாலம் இருக்கிறது. இந்த கிராமத்தில் உள்ளக வீதிகளும் எந்த ஒரு கவனமும் இல்லாமல் இருக்கிறது. என்றால் இதில் ஒரு ஜப்பான் நிதியில் வந்து இந்த உள்ளக வீதிகள் கான்கிரீட் வீதியாக மாற்றுவதாக சொல்லப்பட்டது. இந்த வாத பிரச்சனையால் இவர்களின் உள்குத்தினால் அந்த வீதி அந்த நிதி திரும்பி போய்விட்டது. ஆகவே இதை கவனத்தில் கொண்டது எமது கிளிநொச்சி மாவட்டத்திலே ரங்கன் குடியிருப்பு என்ற ஒரு கிராமம் இருக்குது என்பதை பிரதேச செயலாளரும் சரி, பிரதேச சபை தவிசாளர் பதவி ஏற்க இருக்கும் தவிசாளரும் சரி, அரசாங்க அதிபரும் சரி, அந்த கிராமத்தின் வீதிகளை வந்து பார்க்க வேண்டும். குண்டும் குழியுமாகத்தான் இருக்கிறது. அந்த வீதிகளை திருத்தி தர வேண்டும். மாணவர்கள் மாணவிகள் பாடசாலை கல்வி கற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு வீதி இல்லை. இந்தியாவில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உள்ள பாலத்தை குடுங்கி அங்கால வச்சிருக்கிறார். ஒரு மக்களும் வெளியில் போகின்றார். அப்போ அது ஒரு முடிவு இல்லாமல் கிடக்கு. இது தொடர்பாக இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து பிரதேச செயலாளரோட நேரடியாக காய்ச்சிருக்கிறோம். அவர் நேரடியாக எங்களுக்கு நல்ல பதிலை தந்திருக்கிறார். இது தொடர்பாக அந்த காணி குருத்துடைய வதனி என்பவா உடனடியாக அங்கே வந்து இந்த பரமப்பட்ட மக்களை விரட்டுறது, இதுகள் பயந்த உடனே அப்படி இல்லைன்னு ஆர்ப்பாட்டம் செய்த உடனே இப்போ உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறது, போலீஸுக்கு வர்றது. அப்போ இதுகள் எல்லாத்தையும் வந்து இப்போ பிரதேச செயலாளரோட காய்ச்சிருக்கிறோம். அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸு வந்தால் என்ன சொல்லணுமென்றெல்லாம் அவங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். 95ஆம் ஆண்டில் இருந்து அந்த கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் வீதி புனரமைக்கப்படவே இல்லை. இப்போதும் பார்க்க போனால் எப்பயுமே நிரந்தரமான ஒரு வீதி இல்லை. எங்களுக்கு ஜான பிரச்சனை, எங்களுக்கு அந்த வதனி என்றவா எங்களுக்கு வந்து காணிய வீதி தாரண்டு போட்டு இப்போ வீதியில் எந்த ஒரு நாங்கள் திருத்தத்துக்கு போனாலும் அவள் உடனடியாக போலீஸுக்கு அறிவித்து போலீஸை கூப்பிடுறா எங்களை. இந்த பாலமும் எங்களுக்கு டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டி அந்த பாலமும் எங்களுக்கு செய்து தரவில்லை. அதால தான் விவசாயம் செய்கிறார்கள் முழு பேரும் போய் வாரது. அதுக்கும் போக இல்லாத கட்டத்தில் நாங்கள் இருக்கோம். பள்ளிக்கூட மாணவர்கள் பாடசாலைக்கு போக முடியவில்லை. தண்ணியும் குழியும் குண்டுமாகத்தான் இருக்கின்றது அந்த வீதி. மட்டக்களப்பு மறைமாவட்ட ஓய்வு நிலைய ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை காலமானார். மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் ஓய்வு நிலை ஆயர் யோசப் பொன்னையா ஆண்டகை இன்று காலமானார் என்று ஆயர் இல்லம் அறிவித்துள்ளது. மட்டக்களப்பு தாண்டவன்வெளி ஏழைகளின் சிறியதாய் வயோதிபர் இல்லத்தில் தங்கியிருந்த இவர் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக சுவையினம் உற்றிருந்த நிலையில் 74 வயதில் காலமானார். மட்டக்களப்பு தாண்டவன்வெளி ஏழைகளின் சிறியதாய் வயோதிபர் இல்லத்தின் பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டு ஏழைகளின் சிறியதாய் வயோதிபர் இல்ல ஆலயத்தில் இடம்பெற்ற அஞ்சலி வழிபாட்டினை தொடர்ந்து ஆயர் யோசப் பொன்னையா ஆண்டகையின் புறப்படமான மட்டக்களப்பு தன்னாமுனை இல்லத்திற்கு உறவினர்களின் அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட்டது. ஆயர் யோசப் பொன்னையா ஆண்டகையின் இறுதி நல்லடக்கம் எதிர்வரும் புதன்கிழமை 21ஆம் தேதி மறைமாவட்ட மக்களின் அஞ்சலிக்காக மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தில் வைக்கப்பட்டு அஞ்சலி ஆராதனை திருப்பலியின் பின் ஆயரின் உடல் புனித மரியாள் பேராலயத்தினுள் நல்லடக்கம் செய்யப்படும். இறைவனம் அடைந்த ஆயர் யோசப் பொன்னையா ஆண்டகை இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு தன்னாமுனை என்ற ஊரில் 1952 அக்டோபர் 12ஆம் தேதி பிறந்தார். அன்னார் புனித பலனார் சிறிய குறுமடத்திலும் திருகோணமலை புனித சூசியப்பார் கல்லூரியிலும் கல்வி கற்று திருச்சிராப்பள்ளி புனித பவுல் குறுமடத்தில் உயர்கல்வி கற்று மெய்யியல் இளங்கலை பட்டமும் புனேயில் உள்ள தேசிய குறுமடத்தில் பயின்று இறையியலில் இளங்கலை பட்டமும் பெற்றார். அத்துடன் பேராதனை பல்கலைக்கழகத்தின் இளங்கலை பட்டதாரியான இவர் ரோம் மறைமாவட்ட நகர பல்கலைக்கழகத்தில் விவிலிய இறையியல் பட்டமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார். இவர் 1980 ஏப்ரல் மாதம் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டதுடன் கத்தோலிக்க அருட்தந்தையாக பங்கு தந்தையாக மட்டக்களப்பு தூய மரியாள் இணை பேராலயம்
வாகரை, வீச்சுக்கல்முனை, ஆய்த்தியமலை ஆகியவற்றில் பணியாற்றியுள்ளார். மட்டக்களப்பு புனித வளனார் சிறிய குறுமடத்தில் பணிப்பாளராக பணியாற்றிய பின்னர் அம்பட்டி தேசிய குறுமடத்தில் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். 2001-2006 காலப்பகுதியில் தாண்டவன்வெளி பங்குத்தந்தையாக பணியாற்றிய பின்னர் 2006 திருகோணமலை மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் பதில் பொறுப்பாளராக பதவியேற்றார். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் பணியாற்றினார். 2008 பிப்ரவரியில் திருகோணமலை மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் துணை ஆயராக நியமிக்கப்பட்டு 2008 மே மாதத்தில் ஆயராக பதவியேற்றார். அதன் பின்னர் 2012 மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் முதலாவது ஆயராக திறநிலைப்படுத்தப்பட்டதுடன் மட்டக்களப்பு மறைமாவட்டத்திற்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்தே முதன்முறையாக தெரிவு செய்யப்பட்ட ஆயராக திகழ்ந்தமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. கிழக்கு மாகாணத்தின் மட்டு அம்பாறை மாவட்ட மீனவர்களின் உடைமைகளையும் வாழ்வாதாரத்தையும் கடற்கொள்ளையில் ஈடுபடுபவர்களிடமிருந்து பாதுகாப்பு தொடர்பான கலந்துரையாடல் இன்று மாளிகைக்காடு தனியார் மண்டபத்தில் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அபூபக்கர் ஆதம்பாவின் நெறிப்படுத்தலில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன், அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் ஜெகராஜ், மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் அத்தியட்சகர்கள், உதவி போலீஸ் அத்தியட்சகர்கள், போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள், மீன்பிடி திணைக்கள உயர் அதிகாரிகள், அனர்த்த முகாமைத்துவ நிலைய உயர் அதிகாரிகள், கல்முனை, காரைதீவு, சாய்ந்தமருது பிரதேச செயலாளர்கள், கல்முனை மாநகர ஆணையாளர் உட்பட விசேட அதிரடிப்படையினர், பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகள், மீனவ சங்க பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது ஆழ்கடலில் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களின் மீன்களை கடலில் வைத்தே திருடும் கும்பலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி மந்தகதியில் நடப்பதாகவும் பாதுகாப்பு படையினரும் இந்த ஈனச் செயலுக்கு உடந்தையாக இருப்பதாகவும் ஆழ்கடலில் இயற்கையுடன் போராடி அன்றாட வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களின் வயிற்றில் அடிக்கும் செயற்பாட்டை இனியும் அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்த மீனவர்கள் இந்த பிரச்சினைக்கு தீர்வை கோரினர். இந்த சட்டவிரோத செயற்பாட்டிற்கு காரணமான அரசு அதிகாரிகள், பாதுகாப்பு படையினர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கருத்து வெளியிடப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் செலவு விபரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என பெப்ரல் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமது வரவு செலவு விபரத்தை மிக விரைவாக சமர்ப்பிக்க வேண்டும் என பெப்ரல் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராச்சி இதனை தெரிவித்தார். தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரும் தமது வரவு செலவு விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும். எதிர்வரும் 27ஆம் தேதிக்கு முன்னர் அவற்றை சமர்ப்பிக்குமாறு வேட்பாளர்களிடம் நாம் கோரிக்கை முன்வைக்கின்றோம். அவ்வாறு அவர்கள் சமர்ப்பிக்காத பட்சத்தில் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் தேர்தலின் பின்னர் உறுப்பினர்கள் சிலரின் ஆதரவை பெற்றுக்கொள்ள விலை பேசப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அவை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். மக்களின் ஆணைக்கு மதிப்பளித்து அவ்வாறான செயற்பாடுகளில் உறுப்பினர்கள் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ඒ සඳහා ඔවුන්ගේ වෙබ් අඩවිය CF தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களில் ஏனைய எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து நிர்வாகங்களை அமைக்க ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி இடையே உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிக்கு பெரும்பான்மை உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுள் அதிகாரத்தை நிறுவுவது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுக்கிடையே ஆரம்பகட்ட உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரு கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையே இன்று காலை இடம்பெற்ற சந்திப்பின் போது உடன்பாடு எட்டப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துவ பண்டார மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் தலதா அத்துக்கூரல ஆகியோர் வெளியிட்ட கூட்டறிக்கையின்படி உள்ளூராட்சி மன்றங்களுக்குள் அதிகாரத்தை அமைப்பது தொடர்பான கொள்கை விடயங்கள் குறித்து இருதரப்பினரும் விவாதித்தனர். அதன்படி பல உள்ளூராட்சி மன்றங்களில் ஏனைய எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் அதிகாரத்தை அமைக்க அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் நாளை முதல் 23ஆம் தேதி வரை கூட உள்ளது. நாடாளுமன்றம் நாளை முதல் 23ஆம் தேதி வரை கூட இருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானே ரோஹணதீர தெரிவித்துள்ளார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் அண்மையில் கூடிய நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இவ்விடயம் தீர்மானிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதற்கமைய நாளை காலை 9:30 மணி முதல் காலை 10 மணி வரை நிலையற் கட்டளை 22 குறிப்பிடப்பட்டுள்ள 1 முதல் 6 வரையான நாடாளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் முற்பகல் 11 மணி முதல் முற்பகல் 11:30 மணி வரையான நேரம் நிலையற் கட்டளை 27(2) கீழான கேள்விக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முற்பகல் 11:30 மணி முதல் மாலை 5 மணி வரை உற்பத்தி தீர்வை விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழான கட்டளை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி முதல் 5:30 மணி வரை எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்படும் ஒத்திவைப்பு வேளையின் போதான பிரேரணை மீதான விவாதம் இடம்பெற உள்ளது. இதேவேளை நாளை மறுதினம் புதன்கிழமை காலை 9:30 மணி முதல் காலை 10 மணி வரை நிலையற் கட்டளை 22 குறிப்பிடப்பட்டுள்ள 1 முதல் 6 வரையான நாடாளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரையான வாய்மூல விடைக்காக கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முற்பகல் 11 மணி முதல் முற்பகல் 11:30 மணி வரையான நேரம் நிலையற் கட்டளை 27(2) கீழான கேள்விக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனையடுத்து முற்பகல் 11:30 மணி முதல் மாலை 5 மணி வரை 2003ஆம் ஆண்டின் 25ஆம் இலக்க நிதிச் சட்டத்தின் கீழான கட்டளை மற்றும் 2018ஆம் ஆண்டின் 35ஆம் இலக்க நிதிச் சட்டத்தின் கீழான அறிவித்தல் என்பன விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. இதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி முதல் 5:30 மணி வரை ஒத்திவைப்பு வேளையின் போதான கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மே மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணி முதல் காலை 10 மணி வரை நிலையற் கட்டளை 22 குறிப்பிடப்பட்டுள்ள 1 முதல் 6 வரையான நாடாளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் முற்பகல் 11 மணி முதல் முற்பகல் 11:30 மணி வரையான நேரம் நிலையற் கட்டளை 27(2) கீழான கேள்விகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முற்பகல் 11:30 மணி முதல் மாலை 5 மணி வரை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மற்றும் 2023ஆம் ஆண்டு 34ஆம் இலக்க ஒதுக்கீட்டு சட்டத்தின் 8ஆம் பிரிவின் கீழான தீர்மானங்கள் என்பன விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. இதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி முதல் 5:30 மணி வரை ஆளும் தரப்பினால் கொண்டுவரப்படும் ஒத்திவைப்பு வேளையின் போதான பிரேரணை மீதான விவாதம் இடம்பெற உள்ளது. எதிர்வரும் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி முதல் காலை 10 மணி வரை நிலையற் கட்டளை 22 குறிப்பிடப்பட்டுள்ள 1 முதல் 6 வரையான நாடாளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முற்பகல் 11 மணி முதல் 11:30 மணி வரையான நேரம் நிலையற் கட்டளை 27(2) கீழான கேள்விகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனையடுத்து முற்பகல் 11:30 மணி முதல் மாலை 5 மணி வரை குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை திருத்த சட்டமூலத்தின் 2வது மதிப்பீட்டு விவாதம் இடம்பெற உள்ளது. மேலும் 2025/5/8ஆம் தேதி முதலாவது மதிப்பீட்டுக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வெளிநாட்டு கடன்கள் நீக்குதல் சட்டமூலத்திற்கு அரசியலமைப்பின் 121வது பிரிவின் கீழ் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்படாவிட்டால் இது 2வது மதிப்பீட்டுக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி முதல் 5:30 மணி வரை ஒத்திவைப்பு வேளையின் போதான கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் திசாநாயக்க பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் திசாநாயக்கவை பிணையில் விடுவிக்க பதுளை நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார். ₹1 மில்லியன் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் சாமரசம்பத் திசாநாயக்கவை பிணையில் செல்வதற்கு அனுமதித்து பதுளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜெயதிலகவிற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. காணியொன்றின் வரைபடத்திற்கு அனுமதி வழங்கும் போது இடம்பெற்ற முறைகேடுகள் காரணமாக அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜெயதிலக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டார். இவர் தொம்பே பிரதேச சபை தலைவராக இருந்த காலப்பகுதியில் இந்த முறைகேடு இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது. இந்த நிலையில் மிலான் ஜெயதிலக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளை அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அலத்கமகேவை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த அரசாங்கத்தின் போது சீன நிறுவனம் ஒன்றிடமிருந்து தரமற்ற கரிம உரத்தை நாட்டிற்கு இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பில் அவரை கைது செய்வதற்காக நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்த நிலையில் இன்றைய தினம் அவர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலையானதை அடுத்து அவரை மே மாதம் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் அருகாமையில் திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்தை மூட வலியுறுத்தி நாளை போராட்டம் நடத்தப்பட உள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் அருகாமையில் திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்தை மூட வலியுறுத்தி சைவ அமைப்புகளின் ஏற்பாட்டில் நாளை போராட்டம் நடத்தப்பட உள்ளது. நல்லூர் கந்தசுவாமி கோவில் முன்பாக நாளை மாலை 4:30 மணிக்கு போராட்டம் இடம்பெற உள்ளது. உற்சவ வளாகத்தில் திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்திற்கு எதிரான கவனஈர்ப்பு போராட்டத்தில் அனைத்து சைவ மக்களையும் பங்கேற்குமாறு அகில இலங்கை சைவ மகாசபை வலியுறுத்தியுள்ளது. கிளிநொச்சி ஆணையரவு உப்பள ஊழியர்களின் போராட்டம் 7வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. கிளிநொச்சி ஆணையரவு உப்பளத்தில் கடந்த 9 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக பருவகால ஊழியர்களின் போராட்டம் 7வது நாளாக இன்றும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு உற்பத்தியாகும் உப்பினை ஆணையரவில் பொதி செய்து விநியோகிக்குமாறும் தற்போதைய முகாமியாளரை இடமாற்ற கோரியும் கடந்த புதன்கிழமை ஆணையரவு உப்பளத்தின் முன்பாக ஆரம்பித்த கவனஈர்ப்பு போராட்டம் இன்றும் தொடர்கிறது. குறித்த போராட்டத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேச சந்திரகுமார் மற்றும் சமத்துவ கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பளை பிரதேச சபை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் தமது ஆதரவை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள உப்பளங்களில் போதிய அளவு உப்பு உற்பத்தி செய்யப்படாமையால் உப்பின் விலை பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக யாழ் வணிகர் கழக தலைவர் இ ஜெயசேகரம் தெரிவித்துள்ளார். கடந்த 1 வருடத்திற்கு முன்பு 80 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட உப்பு தற்பொழுது 320 ரூபாய் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். உப்பு விலை அதிகரிப்பு தொடர்பாக எமது செய்தி சேவைக்கு வழங்கிய செவியில் அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 1 வருடங்களுக்கு முன்பு 80 ரூபாவாக விற்கப்பட்ட உப்பு இந்த 1 வருடத்து காலத்துக்குள்ளே படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு 1 கிலோ உப்பு 320 ரூபா விற்கப்படுகிறது. தென்னிலங்கையைச் சேர்ந்த சில நிறுவனங்கள் இங்கே கொண்டு மொத்த வர்த்தகமாக அதாவது 310 ரூபாய்க்கு கடைகளுக்கு கொடுக்கிறார்கள், 320 ரூபா கடைக்காரர்கள் விற்கிறார்கள். இது ஒரு பாரிய விலை அதிகரிப்பு. சீனி 720 ரூபா, ஆனால் உப்பு 320 ரூபா விற்கப்படுகிறது. இந்த உப்புக்கு இவ்வளவு பாரிய தட்டுப்பாடும் விலை அதிகரிப்பும் ஏற்பட்டது மக்கள் மத்தியிலே விசனம் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் குறிப்பாக இலங்கையில் பல உப்பளங்கள் இருக்கின்றது, அதிலே போதிய அளவு உப்பு உற்பத்தி செய்யப்படவில்லை. குறிப்பாக போர் முடிந்து இன்றைக்கு 15 வருடங்களை கடந்த நிலையில் கூட வடமாகாணத்திலே இருக்கின்ற பாரிய உப்பளங்கள் போதிய அளவாக புனரமைப்பு செய்யப்படவில்லை. குறிப்பாக ஆனரவு உப்பளம் மற்றும் குறிஞ்சாந்தீவு உப்பளங்கள், பாரிய உப்பளங்கள். இந்த குறிஞ்சாந்தீவு உப்பளம் இதுவரையிலே ஒரு விதமான அபிவிருத்தியும் செய்யப்படவில்லை. ஆனரவு உப்பளத்தில் கூட சுமார் 40% உட்பட்ட உப்பு தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. போர் முடிந்து 15 வருடங்கள் கடந்த பின்பு கூட அரசாங்கம் இப்படியான ஒரு வளங்கள் நிறைந்த உற்பத்திகளை கூட அவர்கள் உற்பத்தி செய்வதில் நாட்டம் கொள்ளவில்லை. இன்றைக்கு உப்பு இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்த 2 உப்பளங்களும் நிறைவாக உப்பை உற்பத்தி செய்திருந்தால் நாட்டின் இந்த இவ்வளவு பாரிய உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. ஆகையால் உப்பு மட்டுமில்லை, எதிர்காலத்திலே வேறு இதுகளெல்லாம் இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுவது சாத்தியக்கூறு இருக்குது. ஒரு சாதாரண உப்பு கூட இந்த நிலை என்றால் பொதுமக்கள் இதை பற்றி யோசித்து கொள்ள வேண்டும். ஓகே. மட்டக்களப்பில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பணிப்புரைக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் டெங்கு ஒழிப்பு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் டெங்கு நுளம்பு பெருக்கம் அதிகமாக உள்ள மாவட்டமான மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் அனைத்து சுகாதார அலுவலக பிரிவுகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் கீழ் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முரளீஸ்வரனின் பணிப்புரையின் கீழ் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் இ உதயகுமார் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குழுவினர், போலீசார், விமானப்படையினர் இணைந்து மட்டக்களப்பு சுகாதார அலுவலக பிரிவில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்களை முன்னெடுத்தனர். அந்த வகையில் டெங்கு நுளம்புகள் அதிகமாக உள்ள பகுதியாக இனங்காணப்பட்ட மட்டக்களப்பு வெட்டுக்காடு பொது சுகாதார பரிசோதகர் பிரிவிற்குட்பட்ட மட்டக்களப்பு நகரை அண்டிய பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இன்று எமது சுகாதார அமைச்சின் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினால் எமது மட்டக்களப்பு பிரதேசத்தில் இன்று டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது.
எமது பிரதேசத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக பதிவாகுவதால் இது அபாய பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக இன்று முதல் திங்கள் செவ்வாய் புதன் 3 தினங்களும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் போலீசார், விமானப்படையினர், எமது கடற்படையாளர்கள் அனைவருடைய பங்களிப்பிலும் இந்த ஏற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. எமது பிரதேசத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்வுகளை ஒலிபரப்புகள் மூலமும் எமது கடற்படையாளர் மூலமும் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றோம். இன்று எமது அணியினர் மற்றும் படையினர் இணைந்து வீடுகளை பரிசோதித்து இங்கு காணப்படும் டெங்கு பெருக்கத்துக்கான இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதில் இதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு திருவோணமலை தோப்பூர் பொது சுகாதார பிரிவில் இன்று காலை விசேட டெங்கு பரிசோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சுகாதார பரிசோதகர்கள், போலீசார், கடற்படையினர், டெங்கு ஒழிப்பு உத்தியோகத்தர்கள் இணைந்து இப்பரிசோதனையை மேற்கொண்டனர். இதன்போது டெங்கு நோய் பரவும் வகையில் வீட்டு சூழலை வைத்திருந்தோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் டெங்கு பரவாமல் வீட்டு சூழலை துப்புரவு செய்து பாதுகாப்பாக வைத்திருப்பது தொடர்பாக ஆலோசனை வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை காரைதீவில் மரண சம்பவங்கள் நூல் வெளியீட்டு விழா இடம்பெற்றது. அம்பாறை காரைதீவை சேர்ந்த மறைந்த கவிஞர் கலாபூஷணம் பொன் சிவானந்தன் தனது 82வது வயதில் எழுதிய மறைந்த தலைமுறைகளின் மறந்த சம்பவங்கள் நூல் வெளியீட்டு விழா காரைதீவில் இடம்பெற்றது. பொறியியலாளர் கனடா சிவனாந்தன் கனகானந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சிவ ஜெகராஜன் கலந்து கொண்டார். சிறப்பு அதிதிகளாக பேராசிரியர் MAM ரமீஸ் அப்துல்லா, கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் பணிப்பாளர் ச நபநீதன், காரைதீவு பிரதேச செயலாளர் G அருணன், உதவி பிரதேச செயலாளர் S பார்த்திபன் உட்பட கவிஞர்கள், கலைஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தெஹிவளை துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். தெஹிவளை நெதிமால ஆண்டர்சன் வீதிக்கு அருகாமையில் இன்று நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் காயமடைந்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க மிகுந்து மெதுரவில் தங்கி சிகிச்சை பெறும் படையினரின் நலன் விசாரித்தார். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இன்று காலை அத்தியடியில் உள்ள மிகுந்து மெதுர சுகாதார விடுதிக்கு சென்று அங்கு தங்கி சிகிச்சை பெற்று வரும் படையினரின் நலன் குறித்து விசாரித்தார். படையினரை சந்தித்து அவர்களுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி அவர்கள் வரைந்த ஓவியங்கள் மற்றும் படைப்புகளை பார்வையிட்டார். 30 வருட யுத்தம் காரணமாக வடக்கு மற்றும் தெற்கில் ஏராளமானோர் உயிர்களையும் கை கால்கள் மற்றும் உடல் அங்கங்களையும் இழந்து நிரந்தரமாக ஊனமுற்றதாக தெரிவித்த ஜனாதிபதி இதுபோன்ற ஒரு நிலைமை மீண்டும் ஏற்பட ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் வலியுறுத்தினார். ஊனமுற்ற படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நல்வாழ்வுக்காக அர்ப்பணிப்புடன் தொடர்ந்தும் செயற்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். மிகுந்து மெதுரா சுகாதார விடுதியில் பணிபுரியும் மருத்துவர்கள் தலைமையிலான உத்தியோகத்தர்களுடனும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். படையினருக்கு மேலும் மருத்துவ மற்றும் சேவை வசதிகளை வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் எஸ் சம்பத் துயகொந்தா, ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ, மிகுந்து மெதுர பொறுப்பதிகாரி பிரிகேடியர் WGS ராஜகருணா, ராணுவ சேவைகள் மற்றும் வாழ்வு பணிப்பாளர் பிரிகேடியர் WAS விஜயதாச உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் ஏனைய பதவி நிலை அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். விசேட தேவையுடைய ராணுவ வீரர் சங்கத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் பத்திரமுள்ள தியத்த உயனவில் இடம்பெற்றது. தாய்நாட்டுக்காக அர்ப்பணிப்புகளை மேற்கொண்ட தங்களை மறந்து அரசாங்கம் செயல்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சுமத்தினர். மேலும் ஜனாதிபதி தங்களுக்கு வழங்கிய நிவாரணத்தை பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகள் வழங்குவதில்லை என போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் செயலாளர் ராணுவ சிப்பாய்களாக இருந்த போதிலும் அவர்களுக்கு அது தொடர்பில் போதிய தெளிவு இல்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறியுள்ளனர். விடுதலை புலிகளுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிப்பதன் ஊடாக நாட்டை காட்டிக் கொடுக்கும் செயற்பாட்டை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். අපි දන්නවා ත්‍රස්තවාදය නිම කරලා අද වෙනකොට වසර 16ක් සපිරෙනවා. உள்நாட்டில் யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக ஜெனீவாவில் வெளியக பொறிமுறையொன்று இயக்கப்படுகிறது. அதற்காக புலம்பெயர் நாடுகளில் இயங்கும் விடுதலை புலிகள் அமைப்புகள் உள்ளிட்டவை ஆதரவு வழங்குகின்றன. இந்நிலையில் புதிய அரசியலமைப்பின் ஊடாக அதிகார பரவலாக்கத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. ஒற்றை ஆட்சியை தவிர வேறேதேனும் முறைமைகள் குறித்து ஆராயும் பட்சத்தில் அது பிரிவினைவாதிகளுக்கே சாதகமாக அமையும். மேலும் பட்லந்தவில் சிங்கள மக்களை துன்புறுத்தியவர்கள் தமிழர்களை எவ்வாறு துன்புறுத்தி இருப்பார்கள் என்பது போன்ற கருத்தை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவ்வாறாயின் நாம் தமிழர்களிடம் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக அவர் ஒப்புக்கொள்கிறார் போலும். அவ்வாறான மனித உரிமை மீறல்கள் எதுவும் நடைபெறவில்லை. நாம் 2,95,000 பேரை இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மனிதாபிமான அடிப்படையில் காப்பாற்றியுள்ளோம். இந்த விடயங்களை தெரிந்து கொண்டு பேசுவதே பொருத்தமானதாகும் என்பதை அரசாங்க தரப்பினருக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ජනාධිපති මැති ඇමතිවරු කැබිනට් ඇමතිවරු සියල්ලක්ම මේ සැමරුන්ට සහායක් වෙන්න ඕනේ. මොකද ඒක ඔවුන් ආවේ නැත්තම් ඒකට සතුටු වෙන්නේ වෙන කවුරුත් නෙමෙයි කොටි දෙමළ ඩයස්පෝරාව සහ මේ රට බෙදන්න නැත්තම් රට ෆෙඩරල් කරන්න හදන දේශද්‍රෝහීන් තමයි ඒකට සතුටු වෙන්නේ. புலம்பெயர் தமிழர்களின் தேவைக்கு ஏற்பவே அரசாங்கம் செயற்படுவதாக ஜனசத பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீரரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். හඳුන්නෙති මහත්තයෝ මම අහන්න කැමති ඔබතුමාලගේ බොරු බයිලා වලට මිනිස්සු රැවටුණා. பயங்கரவாதத்தை மீண்டும் உருவாக்காமல் இருப்பதற்காகவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை வழங்கினார்கள். எத்தனையோ சிங்கள இளைஞர்களை விடுதலை புலிகள் கொலை செய்தார்கள். அவை தொடர்பில் ஏதேனும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டனவா? அரசாங்கம் ஏதேனும் நடவடிக்கை எடுத்ததா? ஆனபோதும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் உயிரிழந்த விடுதலை புலிகளை நினைவு கூற அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. புலம்பெயர் தமிழர்களின் தேவைக்கேற்பவே அரசாங்கம் இவ்வாறு செயற்படுகிறது. இதனால் நாட்டில் மீண்டும் பயங்கரவாதம் தலை தூக்கும் நிலைமை உருவாகியுள்ளது. இவற்றுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பதில் கூற வேண்டும். நாட்டில் உப்புக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. உப்பை இறக்குமதி செய்ய போவதில்லை என உறுதியளித்த அமைச்சர்கள் எங்கே? மக்களுக்கு உப்பு தர முடியாத அரசாங்கம் மக்களின் பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கப் போகிறது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ඒ කාලේ දැන් සැපද ලුණු කෑවා සැපද ලුණු කෑවා සැපද දැන් මං අහන කවනේ ජනතාව ලුණු කෑවා සැපද කියලා අහන්නයි. கொழும்பு வெள்ளவத்தையில் நேற்று நினைவேந்தலை குழப்பும் வகையில் கைக்கூலிகள் செயற்பட்டமை வேதனைக்குரிய விடயம் என அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் NV சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். கொழும்பு வெள்ளவத்தையில் போரில் உயிர் நீத்தவர்களுக்கான நினைவேந்தலை குழப்பும் வகையில் சிங்கள இனவரி பிடித்தவர்களின் கைக்கூலிகள் செயற்பட்டிருந்தமை மிகவும் வேதனைக்குரிய விடயம் என அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் NV சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நமது நாட்டிலே 30 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்ற போரின் போது மண்ணுக்காகவும் மரணித்த மக்களின் நினைவு கூறலை நினைவேந்தலை இம்முறை வெள்ளவத்தையிலே செய்வதற்கு நமது மக்களும் அதிலே ஏற்பாடு செய்திருந்தார்கள். குறிப்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மேலே கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த நினைவேந்தலை கடும் போக்குவாதிகள் அல்லது சிங்கள இனவரை பிடித்த ஏகாதிபத்தியவாதிகளினுடைய கைக்கூலிகள் அந்த நினைவேந்தலை தடுத்து செய்ய விடாமல் குழப்பியது மிகவும் வேதனைக்குரிய விடயம். இந்த அரசாங்கத்திலே இறந்தவர் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு நினைவு கூறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அனுமதி இல்லாமல் சிங்கள மக்களே அல்லது பௌத்த மக்களே குடியிருப்பில்லாத இடங்களிலே வடபகுதியிலே பல விகாரைகளை கட்டுகிறீர்கள். தனியாருடைய காணியை அபகடத்தாக பிடித்து அந்த காணியில விகாரை கட்டுகிறீர்கள். அதை கேட்க போனால் காவல்துறை வைத்து கட்டுகிறீர்கள். இன்று இறந்து போன மக்களுக்கு இறந்து போன பிள்ளைகளுக்காக நினைவேந்தல் செய்வதற்கு அனுமதி இல்லை. இந்த அரசாங்கத்திலே சமத்துவம் சமாதானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவரை நம்பி வாழுகின்ற இந்த நிலையிலே இறந்தவர்களுக்கு நினைவு கூற விடாமல் நினைவேந்தல் செய்ய விடாமல் தடுப்பது எந்த வகையிலே நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. நாமும் இந்த நாட்டு மக்கள் இலங்கை மக்கள் என்ற வகையிலே நாம் எந்த இடத்திலே ஆயிருந்தாலும் எங்களுடைய மக்களுக்கு நினைவேந்தலை வருடா வருடம் செய்வதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எல்லோருக்கும் கொடுக்கும் சுதந்திரம் போல நமக்கும் அந்த சுதந்திரத்தை தந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நினைவுகூறல்
செய்வதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும். காடையர்கள் அல்ல காட்டு முராண்டித்தனமாக செயல்படுபவர்களை கட்டுப்படுத்தி கைது செய்து அவர்களை இந்த செயல்பாடை செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அன்பாக கேட்டு நிற்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று கிளிநொச்சி ஜேர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனத்திற்கு விஜயம் செய்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று கிளிநொச்சியில் உள்ள இலங்கை ஜேர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனத்திற்கு விஜயம் செய்தார். இயங்கு நிலையில் உள்ள இடர்பாடுகள் தொடர்பில் நிறுவனத்தின் முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக பீடத்தினருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். நீண்ட காலமாக நிலவி வரும் குறைபாடுகள் மற்றும் ஆளணி பற்றாக்குறை உள்ளிட்ட விடயங்கள் சார்ந்து நிறுவன பணியாளர்களால் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனிடம் முன்வைக்கப்பட்ட எழுத்து மூல கோரிக்கை தொடர்பிலான அடுத்த கட்ட நடவடிக்கைகளின் பொருட்டு இந்த விஜயம் அமைந்துள்ளது. மானிய வீடமைப்பு திட்டத்திற்கான ஆரம்ப நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. ஒபட்ட ஹைக் ரெடட்ட ஹேட்டக் ஜெமட்ட நிவகான தொனிப்பொருளில் மானிய வீடமைப்பு திட்டத்திற்கான ஆரம்ப நிகழ்வு இன்றைய தினம் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்களப்பு மாவட்ட காரியாலயத்தில் இடம்பெற்றது. இலங்கையில் வசிக்கும் அனைவருக்கும் வீடு என்ற தேசிய மக்கள் சக்தியின் தேசிய வேலை திட்டத்திற்கு அமைவாக இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மானிய வீடமைப்பு திட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட 42 பயனாளிகளுக்கு முதற்கட்ட காசோலை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. தேசிய கூட்டமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்களப்பு மாவட்ட முகாமையாளர் தங்கதுரை சுபாஸ்கரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் திலகநாதன், மகளிர் அணி தலைவி வனிதா, திணைக்கள அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர். இந்த மானிய வீட்டு திட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட 42 பயனாளிகளுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டதுடன் முதல் கட்டமாக 1.5 லட்சம் ரூபாவும், இரண்டாம் கட்டமாக 2.5 லட்சம் ரூபாவும், மூன்றாம் கட்டமாக 2 லட்சம் ரூபாவும், நான்காம் கட்டமாக 2.5 லட்சம் ரூபாவும், ஐந்தாம் கட்டமாக 1.5 லட்சம் ரூபாவும் 5 கட்டங்களாக வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுக்கும் ஒவ்வொரு திட்டங்களும் மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டே முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார். அரசாங்கத்தின் இந்த வீடமைப்புக்கான மானிய வேலை திட்டத்தின் முதலாவது பகிர்ந்தளிப்பதற்கான முதல்கட்ட நிவாரணை வழங்குவதற்காக நாங்கள் இன்று 40 பயனாளிகளுக்கான 60 லட்சம் ரூபாயினை பகிர்ந்தளிக்கும் இந்த வேலை திட்டத்துக்கு இன்றைய தினம் வருகை தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இந்த நாடு ஒரு வங்குரோத்தடைந்த நிலையிலும் வாழ முடியாத பொருளாதார ரீதியில் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலும் இந்த நாடு அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. இந்த நாட்டு மக்கள் மிகவும் வேதனையுடன் தங்களது வாழ்நாளை கழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்திய நிலைமை இருந்தது. ஆனாலும் தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டை நாங்கள் ஆட்சி பீடம் ஏறியதன் பின்னர் புதிதாக ஒவ்வொரு விடயத்தையும் பார்த்து இந்த மக்களுக்காக நாங்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பொருளாதார ரீதியாக நலிவுற்றவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அதுக்கான முன்னேற்றமான விடயங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். நிவாரணங்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்று உங்களது அடிப்படை தேவையான அந்த வீட்டு தேவையினை நிறைவு செய்வதற்கான அதற்கான மானிய தொகையினை நாங்கள் இன்று உங்களுக்காக வழங்க காத்திருக்கின்றோம். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். மட்டக்களப்பில் SIPL பிரீமியர் லீக் சுதைபந்தாட்ட இறுதிப் போட்டி நேற்று இடம்பெற்றது. இக்னேசியஸ் 2025 பருவகாலம் 3 SIPL பிரீமியர் லீக் குதிபந்தாட்ட இறுதி சுற்றுப் போட்டி நேற்று மாலை மட்டக்களப்பு கல்லடி டச் பார் இக்னேசியஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் இடம்பெற்றது. 1980ஆம் ஆண்டு சிறிய கழகமாக ஆரம்பிக்கப்பட்ட கடந்த 44 வருட காலமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் கழகத்தின் தற்போதைய இளம் உதைபந்தாட்ட வீரர்களை அறிமுகப்படுத்தும் வகையில் 6 கழக அணிகளை கொண்டு லீக் முறையில் இளம் மற்றும் மூத்த வீரர்களை உள்ளடக்கியதாக 3 நாள் சுற்றுப் போட்டி நடத்தப்பட்டது. லெகோனா, ஜேவியர், லோபஸ், லோயலா, ஒனுசி, மரியா ஆகிய 6 கழக அணிகளுக்கு இடையில் நடத்தப்பட்ட சுற்றுப் போட்டியில் இறுதிப் போட்டிக்கு தெரிவான லோபஸ் கழக அணியினரும் சேவியர் கழக அணியினரும் மோதிக்கொண்டனர். இறுதிப் போட்டியில் விளையாடிய இரு அணிகளும் எந்த ஒரு கோல்களும் பெறாத நிலையில் இரு அணிகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டை உதை மூலம் 4-5 என்ற கோல் கணக்கில் சேவியர் கழக அணி வெற்றி பெற்றது. அத்துடன் இக்னேசியஸ் 2025 பருவகாலம் 3 SIPL பிரீமியர் லீக் உதைபந்தாட்ட வெற்றி கிண்ணத்தையும் பெறுமதியான பணப்பரிசினையும் சுவீகரித்துக் கொண்டது. குறித்த சுற்றுப் போட்டியில் 6ஆம் இடத்தினை
லோயலா கழக அணியினரும் 5ஆம் இடத்தினை ஒனிசி கழக அணியினரும் 4ஆம் இடத்தினை லிகோனா கழக அணியினரும் 3ஆம் இடத்தினை மரியா கழக அணியினரும் 2ஆம் இடத்தினை லோபஸ் கழக அணியினரும் வெற்றி பெற்று கிண்ணங்களையும் பணப்பரிசுகளையும் பெற்றுக் கொண்டனர். இக்னேசியஸ் விளையாட்டுக் கழக தலைவர் ரிக்சன் ராகல் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக இயேசு சபை மேலாளர் அர்ப்பணி சகாயநாதன் அடிகளார், சிறப்பு அதிதிகளாக புனித இன்னான்சியார் ஆலய பங்கு தந்தை ஜூட் டிலக்ஷன் அடிகளார், மட்டக்களப்பு தலைமை போலீஸ் நிலைய சிறு குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி விவேகானந்த ராஜா, ரத்மலானை வான்படை தள நிர்வாக பொறுப்பதிகாரி ரஸ்கி ஜெல்லர் மற்றும் கழக மூத்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை இக்னேசியஸ் விளையாட்டுக் கழகத்தினால் இளம் உதைபந்தாட்ட வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் வருடாந்தம் நடத்தப்பட்டு வரும் பிரீமியர் லீக் முறையிலான உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டியின் 2025 இக்னேசியஸ் பருவகால 3 போட்டியில் மூத்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் இளம் சிறந்த விளையாட்டு வீரர்கள் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.